நாடு முழுவதும் வரும் 9ஆம் தேதி ஆட்டோ பேருந்துகள் ஓடாது என பந்த் அறிவிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பு இன்மை உள்பட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலும் இந்த வேலைநிறுத்தம் அமல்படுத்தப்படும் என்றும் தமுச, NTUC, CTU உள்ளிட்ட 13 தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கிறது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலர்கள், பேருந்து ஓட்டுநர்கள், தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழில் வாரிய கூட்டமைப்புகள் கடந்த மார்ச் மாதம் டெல்லியில் கூடி தொழிலாளர்களின் தேசிய பேரவைக் கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய பொது வேலைநிறுத்தத்தை மேற்கொள்வது என ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் வரும் 9ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் மத்திய தொழிற்சங்கங்கள் பொது வேலைநிறுத்தம் செய்யப்போவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். வேலைவாய்ப்பு இன்மை, விலைவாசி உயர்வு, மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் காலிப்பணியிடங்களை நிரப்புதல், பொதுத்துறையை தனியார் துறையில் ஒப்படைக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவில் போராட்டமானது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்தினை பொறுத்தவரை 13 தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கப் போவதாக அறிவித்துள்ளன. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். வரும் 9ஆம் தேதி தமிழகத்திலும் திட்டமிட்டபடி இந்த வேலைநிறுத்தம் என்பது நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், CTU, INTUC உள்ளிட்ட 13 தொழிற்சங்க நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தமிழகத்தில் 13 தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாகவும், பேருந்துகள், ஆட்டோக்கள் ஓடாது எனவும், ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள், ஆட்டோ மற்றும் பேருந்து ஓட்டுநர்கள், தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் கூட்டாக பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 80% தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என தொழிற்சங்க பிரதிநிதிகள் தரப்பில் தகவலானது வெளியிடப்பட்டுள்ளது. ஆட்டோ, பேருந்துகள் ஓடாது என்றும் அத்தியாவசிய பணியை தவிர்த்து மற்ற அனைத்து பணிகளும் முடங்கும் என அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது.